இப்போ நம்ம நேம் என்ற ஒரு வேரியபிளுக்கு என்னுடைய பேர் அசைன் பண்ணுறேன், ஷெர்வன்னு கொடுக்குறேன். அகெயின் ஏஜ்ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். இதுக்கு 28 அப்படிங்கிற ஏஜ் கொடுக்குறேன். இந்த நேம் அண்ட் ஏஜை கன்கார்டினேட் பண்ணி ஒரு வேரியபிளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ நான் வந்து நேம் 2ன்னு எடுத்துக்கிறேன். நேம் 2ன்ற வேரியபிளை வந்து டபுள் கோட்ஸில் மை நேம் இஸ்ன்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன், ப்ளஸ் நேம் கொடுக்குறேன், ப்ளஸ் இதில் அண்ட் மை ஏஜ் இஸ் கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஏஜ் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுனா, நம்ம மை நேம் ஹிஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறமா இந்த நேமுக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுமோ அது இந்த இடத்துல வரும். அகெயின் அண்ட் மை ஏஜ் இஸ் அந்த ஸ்ட்ரிங்க்கு அப்புறமா 28 அப்படிங்கிற இந்த வேல்யூ இங்கே வரும். ஸோ இதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ பிரிண்ட் நேம் 2ன்னு கொடுப்போம். இப்போ ரன் பண்ணுவோம். இதில் நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா, இந்த நேம்ன்றது ஸ்ட்ரிங்கில் இருக்குது, இந்த ஏஜுங்கிறது இன்டீஜரில் இருக்குது. நம்மளால் இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் வந்து கன்கார்டினேட் பண்ண முடியாது. இதனால தான் பிரச்சனை. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைப் காஸ்டிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஆர் டைப் கன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம், ஆர் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டைப் காஸ்டிங் அப்படிங்கிறது வேரியபிளை வந்து இனிஷியலைஸ் பண்ணும் போதே நம்ம அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். இப்போது இது இன்டீஜர் இருக்குது, நான் இதை வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றுறேன். எஸ்டிஆர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்ட்ரிங்காக இது வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போது இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ரன் பண்ணுங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மை நேம் இஸ் ஷெர்வன் அண்ட் மை ஏஜ் இஸ் 28 அப்படிங்கிறது எந்த ஒரு எரருமே இல்லாமல் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம டைப் காஸ்டிங் மெத்தடுக்கு பதிலாக டைப் கன்வர்ஷன் கொடுப்போம். ஸோ ஏஜ் எங்கே வருதோ இந்த இடத்துல மட்டும் எஸ்டிஆர்னு கொடுத்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிரும். இப்போ இதை ரன் பண்ணுவோம். நமக்கு மை நேம் இஸ் ஷெர்வன் அண்ட் மை ஏஜ் இஸ் 28 அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேம் 3ன்ற வேரியபிளுக்கு வேற ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன பண்ணலாம்னா மை நேம் இஸ்ன்னு கொடுப்போம். கொடுத்துட்டு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் தான் நம்மளால் ஃபார்மேட் மெத்தடை அப்ளை பண்ண முடியும். இந்த நேம் வேரியபிள் எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் கொடுங்க. அதுக்கப்புறமா அண்ட் மை ஏஜ் இஸ் திரும்பவும் ஏஜ் எங்கே வரணுமோ அங்கே இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் கொடுங்க. இந்த டபுள் கோட்ஸ்க்கு அப்புறமா டாட் ஃபார்மேட்னு கொடுங்க. இந்த மொதல் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேரியபிளை இந்த இடத்துல அசைன் பண்ணுங்க. எனக்கு நேம் முதல்ல வரணும். ஸோ செகண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு என்ன வேல்யூ வரணுமோ அந்த வேரியபிளை இங்கே அசைன் பண்ணுங்க. ஏஜ்னு கொடுக்குறேன். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த இடத்துல பிரிண்ட் நேம் 3ன்னு கொடுப்போம். இப்போ இதை ரன் பண்ணுவோம். இதில் முதல்ல நம்ம ஆல்ரெடி கொடுத்த மாதிரி மை நேம் இஸ் ஷெர்வன் அண்ட் மை ஏஜ் இஸ் 28 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் சேம் தான் வருது. மை நேம் இஸ் ஷெர்வன் அண்ட் மை ஏஜ் இஸ் 28 தான் வருது. ஆனால் நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டே வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ஃபார்மேட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அகெயின் நம்ம நேம் 4ன்ற ஒரு வேரியபிள் எடுத்துப்போம். இதுக்கு இந்த ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் எந்த ஒரு இண்டெக்ஸ் நம்பருமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக நம்ம மொதல் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு மொதல் வேல்யூ கொடுத்துங்க. அதே மாதிரி செகண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்கு செகண்ட் வேல்யூ கொடுத்துங்க. அந்த மாதிரி கொடுக்காம நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். இண்டெக்ஸ் வேல்யூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் எப்பவுமே 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். இங்கே நேம்ன்றதுக்கு வந்து 0 இண்டெக்ஸ் நம்பர், ஏஜ்ன்றது 1 இண்டெக்ஸ் நம்பர். ஸோ அதை இங்கே நம்ம கொடுப்போம், 0 கொடுப்போம். அகைன் நம்ம 1 கொடுப்போம். பிரிண்ட் கொடுக்கலாம். பிரிண்ட் கொடுத்துட்டு நேம் 4 கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணலாம். சேம் வேல்யூ தான் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. இந்த இண்டெக்ஸ் நம்பரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதை வந்து 0லேருந்து இண்டெக்ஸ் நம்பர் 1 மாற்றிக்கலாம். அதே மாதிரி இதையும் 1லேருந்து 0 மாற்றிக்கலாம். இப்போது நம்ம ரன் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு ஆர்டரே சேஞ்ச் ஆகிடும். மை நேம் இஸ் 28, மை ஏஜ் இஸ் ஷெர்வன் நமக்கு வந்திருக்கு. நமக்கு இந்த வேரியபிளோட இண்டெக்ஸ் நம்பர் தெரிஞ்சால் நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியும். இன்கேஸ் இந்த மாதிரி இண்டெக்ஸ் நம்பர் தெரியல அப்படின்னா நம்ம இதுக்கு ஒரு வேரியபிளை அசைன் பண்ணலாம். ஓ இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 மாற்றிடலாம். அகைன் இதையும் நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணிடலாம். நியூவாக ஒரு வேரியபிள் போட்டுக்கலாம். நேம் 5 அப்படிங்கிற ஒரு நேமை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இதில் இந்த வேல்யூ பேஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா 0-1 பதிலாக நியூவாக ஒரு ரெஃபரன்ஸ் நேமை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ நேம்னு கொடுக்கலாம். நேம் ஈக்குவல் நேம், அடுத்து ஏஜ் ஈக்குவல் ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் நேம் கொடுப்போம். அடுத்து செகண்ட் ஃப்ளவர் ப்ராக்கெட்டில் நம்ம ஏஜ் கொடுப்போம். இந்த ஷெர்வன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து நேம் என்ற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த நேம் என்ற வேல்யூ வந்து நமக்கு இந்த
லோக்கல் ரெஃபரன்ஸ் நேமில் ஸ்டோர் ஆகும். இந்த வேல்யூ நமக்கு இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்குள்ளே அசைன் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஏஜும் நமக்கு அசைன் ஆகும். இப்போது இதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் நேம் ஃபைன் கொடுப்போம். இப்போ நம்ம ரன் பண்ணிங்கன்னா நமக்கு அதே அவுட்புட் தான் கிடைக்கும். மை நேம் இஸ் ஷர்வன், மை ஏஜ் இஸ் 28 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் நம்ம முதல்ல மட்டும்தான் இன்ட்டையும் ஸ்ட்ரிங்கையும் கன்கார்டினேட் பண்ண முடியலன்றதுக்காக இந்த இன்டிஜரை வந்து ஸ்ட்ரிங் கன்வெர்ட் பண்ணுங்க. பட் மற்ற எதுலையுமே நம்ம வந்து கன்வெர்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம், அப்படியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம நேம் 6ன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம். ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் என்ன பண்ணலாம், நம்ம ஸ்மால் எஃப் கொடுப்போம், நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்கலாம், ஆர் நம்ம சிங்கிள் கோட்ஸும் கொடுக்கலாம். நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கிறேன். இதில் மை நேம் இஸ்ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா எனக்கு நேம் வரணும். அந்த பிளேஸில் %s கொடுக்குறேன். %s மீனிங் என்னென்னா இது வந்து ஸ்ட்ரிங்காக வந்து அப்ளை ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா அண்ட் மை ஏஜ் இஸ் கொடுத்துருக்கேன். அகெயின் %sன்னு நான் கொடுக்குறேன். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து டாட் வைக்காமல் % யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாவே கண்டிப்பாக நம்ம % கொடுக்கணும். இதில் ஒரே ஒரு வேரியபிள் அப்படின்னா நம்ம வந்து நேம்னே கொடுத்துடலாம். பட் 2 வேரியபிள் இருக்குது. நேம் அண்ட் ஏஜ்ன்ற 2 வேரியபிள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பேரன்தசிஸ்க்குள்ள நேம் கொடுப்போம், கம்மா ஏஜ் கொடுப்போம். இந்த நேம் 6 இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் நேம் 6ன்னு கொடுக்குவோம். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நமக்கு அதே வேல்யூ தான் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் டிஃப்ரெண்ட் கேட்டகரி நம்மளால் அப்ளை பண்ண முடியும். இந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இந்த கன்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளால் சால்வ் பண்ண முடியும்.